நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தை சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். இது ஆண்டவரே சொல்றாரு. உபாகமம் 30:19. ஆதியிலே ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆதாம் ஏவாளை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வைக்கும்போதே அங்கே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தாங்க வச்சிருந்தான்னு பார்க்குறோம். நீ என்ன செய்த? அது புசிக்கிற நாளில் சாகவே சாவாய், நன்மை தீமை அறியத்தக்க. ஏன் அப்படின்னா, ஆதி முதற்கொண்டே மனிதனை ஆண்டவர் உருவாக்கும் முந்தியே, அதாவது முதலாக தூதர்களைத்தான் உண்டாக்கி வச்சிருந்தாரு. பரலோக நிறைய தூதர்கள் லூசியப்பரை ஆராதனை ஒரு வீரனாக, ஒரு ஆராதனைக்கு தலைவனாக வைத்திருந்தார். அவரை தொழுது கொள்வதற்கு ஒரு லீடர்ஸ் தேவைப்பட்டது. அது லூசியப்பர். அவன் என்ன செஞ்சான்? அங்கே தூதர்களை எல்லாம், அங்கே உள்ள தூதர்களெல்லாம் தம்பக்கம் இழுத்து கொண்டான். எவ்வளோ நாளைக்கு இந்த ஆண்டவரே புகழ்றது பாடுறது, என்னையே தொழுது கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்? வஞ்சிக்கப்பட்டுட்டான். உடனே அவன் ஆண்டவர் என்ன பண்ணார்? பூமியில் தள்ளிட்டார். பூமி இருளாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அங்கே ஆதியாகமம் 1 நம்ம வாசிக்க முடியும். இருள் மூடி இருந்தது, பூமியை கவ்வி இருந்தது. அப்புறம் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்க கடவுன்னு சொன்னார். எல்லாம் ஒன்று ஒன்றா உண்டாச்சு. அவன் ஆதாம் ஏவாள் மட்டும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா மரணம் வந்திருக்காது, தீமை வந்திருக்காது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஜீவனையும் மரணத்தை வைக்கிறேன், நீயோ ஜீவனை தெரிந்து கொண்டு என்ன செய்ய? ஜீவனில் வாழு. ஜீவனுள்ள தேசத்தில் குடியிருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நித்திய ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது நம்மோட தான் இருக்கிறது. நித்திய ஜீவன், ஜீவனில் நம்ம வாழணும். மரணம் கடைசியாக பரிகரிக்கப்படும் சத்ரு மரணம். மரணத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது. மனிதன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் சொல்லிட்டார், குறைச்சிட்டார். அதே போல் யோபுக்கு 140 வயசு வரையும் கொடுத்தார், மரணம் வரலை. ஆகவே நீங்கள் நாளை ஜீவனை தெரிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சாபத்தை வைக்கிறார். நம்ம சாபத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது. சகரியா 8:13 சொல்லுது, நீங்கள் எப்படி புறஜாதிக்குள்ளே சாபமாக இருந்தீங்களோ அப்படியே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்து நமக்காக சாபமாய் நியாயப்பிரமாண சாபத்தில் விடுதலை ஆக்கினாரே. நம்ம சாபத்துக்குரியவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். ஆகவே ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதத்தின் வழியில், ஜீவ வழியில் நம்ம பிரயாணம் பண்ண வேண்டும். மரணத்தை வெறுக்க வேண்டும். அதே போல் நம்ம சாபத்தை வெறுக்க வேண்டும். 1000 தலைமுறை இரக்கம் பாராட்டுகிற தேவனோடு உறவைத்து வாழ்வோம். அப்பொழுது நம்ம பிழைத்து பெருகுவோம்.